ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுலேகாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை வளர்ப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. 4 வருஷமாக நான் கருவேப்பிலை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றது தான் நான் என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கார்டனிங் டிப்ஸ் வந்துட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போஸ்ட்டில் பானு ஜலீல் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் கருவேப்பிலை வைத்து 3 வருடங்கள் ஆகிறது, வளரவில்லை, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யாருக்காவது தெரிந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் அவங்களுக்கு கமெண்ட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதில் நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேட் நெட், கொஞ்சம் ஷேடும் இருக்கணும், கொஞ்சம் வெயிலும் இருக்கணும், அந்த மாதிரி ப்ளேஸில் வைங்க, ஃபுல் சன்லைட்டில் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு லெமன் ட்ரீ வளர்க்குறதா சொன்னாங்க. அதுக்கு கீழே தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்தில் கூட ஏதோ ஒரு செடி இருக்குதுன்னு சொன்னாங்க. 2க்கு நடுவில் 1 அடி கேப்பில் இந்த கருவேப்பிலை செடி வச்சுருக்கதா சொன்னாங்க. அதுக்கு நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் ரெடி பண்ணேன். இவங்கள மாதிரி நிறைய பேருக்கு கருவேப்பிலை ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு வளர்ப்பு கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிடிச்ச இடத்துல தான் அது நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இடம் முதல்ல அதுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். நல்ல பெரிய தொட்டியில் இந்த மாதிரி தொட்டி கட்டி வைக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு 100 லிட்டர் ட்ரம் வச்சு அதை எடுத்து வைக்கும்போது நல்லாவே சூப்பராக வளரும். ஒன்ஸ் வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா கடகடன்னு வளர ஆரம்பிச்சிடும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, மல்பெரியோட கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா துளிர்ட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு நான் புளிச்ச மோர் கொடுக்கும்போது அதுக்கும் சேர்த்தே கொடுத்துருவேன். இப்போ இலையெல்லாம் உருவி விட்டதுக்கப்புறம் துளிர்ட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு அது காய வைக்கும். இந்த கருவேப்பிலை நம்ம டெய்லி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எவ்வளோ கெமிக்கல் கலந்து வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? வெளியேருந்து நம்ம வாங்கும்போது இதில் பூச்சிக்கொல்லி மருந்து அதிகமாக அடிக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய புழு ஒன்று வரும் பாருங்கள், க்ரீன் கலரில் ஒரு புழு ஒன்று வரும். அதுக்காகவும் இந்த இலைப்புலி நோய் இதுக்காகவும் நம்ம பூச்சி மருந்து அடித்து தெளித்து தான் நமக்கு வருது. கீரையிலுமே அப்படி தான், பூச்சி மருந்து அடித்து தான் நமக்கு வருது. இதே நம்ம மாடி தோட்டத்துலேயே நம்ம சூப்பராக நம்ம கருவேப்பிலை வளர்க்க முடியும்னு சொல்லும்போது நம்ம எதுக்காக நம்ம வெளியேருந்து வாங்கணும்? அப்படி நீங்கள் வெளியேருந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நல்லா ஒரு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடுங்க. ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா, நான் சமையல் பண்ணும்போது இந்த சிக்கன், மட்டன், ரசம் இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது நான் நல்லா ஒரு 2 கைப்பிடி உருவி போட்டுட்டு அதிலே அப்படியே நைஸாக தேங்காயோடு சேர்த்து அரைச்சி பண்ணுவேன். சட்னிக்கும் போடுவேன், சூப்பராக இருக்கும். இது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் அதிக இரும்பு சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அனீமியா இருக்குதுங்களா, அனீமியா வராமல் தடுக்குது. அனீமியா வந்தாலும் முருங்கைக்கீரையும் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நம்ம பொடி பண்ணி சாப்பிடும்போது, பருப்பு பொடி அந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது ரொம்ப நம்மளுக்கு இந்த அனீமியா பிரச்சனை எல்லாமே சரியாகுது. இப்போ வாங்க அந்த கருவேப்பிலை ஸ்டோரி போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நர்சரியில் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு சின்ன கன்று, அதுவும் சரியாக வரல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. எங்கள் பழைய வீட்டு பக்கத்தில் நல்ல பெரிய மரமாகவே இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பக்கத்தில் நிறைய கன்றுலாம் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு கன்று கஷ்டப்பட்டு நாங்கள் நோண்டி எடுத்தோம். ஆனால் வேர் சரியாக வரல, ஓரளவு வந்தது. அதை எடுத்து வச்சோம். கொஞ்ச நாள் வர்ற மாதிரி இருந்தது நல்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் கருகி போயிடுச்சு. இப்படி எனக்கு தொடர்ந்து ஃபெயிலியர் தான் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நர்சரியில் போய் நான் ஒரு சின்ன கன்று வாங்கி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சேன். அதுக்கப்புறமா நான் எடுத்து இந்த மாதிரி பெரிய தொட்டியில் மாற்றி வச்சேன். வச்சு கொஞ்ச நாள் தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவுமே மேலெல்லாம் அப்படியே கருகிருச்சு. மழையில் அப்படியே இதுவாகிடுச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் வேர் இருந்திருக்கும் போல். நான் அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். அந்த இடத்துல நோண்டல, எதுவுமே நான் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளையில் அதுவே வேர்லேருந்து துளிர் விட்டு சூப்பராக கருவேப்பிலை செடி வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, புளிச்ச மோர் எடுத்து கொஞ்சம் நிறைய தண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கலந்து நல்லா அந்த வேருக்கு ஊற்றி விட்டுட்டுருந்தேன். செடி மேலேயும் தெளிச்சிட்டு அப்படியே வேர்க்கெல்லாம் ஊற்றி விட்டுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது க்ரோவிங். இப்போ மழைலாம் விட்டு கொஞ்சம் வெயில் வர ஆரம்பித்த மாதிரி அந்த மாதிரி சீசன் தான் அது. அதனால் நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. இந்த பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இந்த சைடு கிளையெல்லாம் ஃபஸ்ட்டு மேல் கிளையை கட் பண்ணி விட்டேன். 2 பிரான்ச்சாக பிரிஞ்சுதா. அதுக்கப்புறம் 2 பிராஞ்சில் ஒவ்வொரு தடவை கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2 2ஆக பிரிஞ்சு சூப்பராக கிளை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே நான் கொஞ்சம் கட் பண்ணாதனால நல்லா ஹைட் வரைக்கும் மேலே வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள்.
மேலே போய் நிறைய இலை வச்சுருக்கு பாருங்கள். சூப்பராக நல்லா இலையும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். எனக்கு பனிக்காலம் வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு வந்து இந்த மாதிரி பனிக்காலத்தில் வந்து ஒரு பூச்சி வரும்னு சொல்லுவாங்க பாருங்கள். நல்லா அதில் வந்து இலை புள்ளி அந்த மாதிரி இலையில வந்து புள்ளி புள்ளியாக வரும்னு சொல்லுவாங்களா, அது கூட எனக்கு அந்த ப்ராப்ளம் கூட அதிகமாக வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வேஸ்ட் வந்து அதிகமாக நான் வந்து அடிக்கடி கொண்டாந்து கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு பக்கெட் ஒன்று எடுத்துப்பேன். இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, காய்கறி கழுவுறது, அப்புறம் உளுந்து அதெல்லாம் கழுவுறது எல்லாம் நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டே வருவேன். நம்ம டீ போடுறோம்ல, டீ போடுறது அந்த காஃபி தூள் எல்லாமே அதிலே போட்டு நல்லா கலந்து விட்டுருவேன். அப்புறம் புளிச்ச மாவு இருக்கு பாருங்கள், நல்லா புளிச்ச மாவு அதுவும் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து கொண்டாந்து கொடுப்பேன். அப்புறம் அதுலேயே நம்ம வந்து டீ தூள், காஃபி தூள் இதெல்லாம் நம்ம போடுறோம்ல, அது ஒரு சக்கைலாம் இருந்துச்சுன்னா அதிலே போட்டு வைக்கலாம். அப்புறம் வெங்காயத்தூள், பூண்டு தூள் கூட நான் அதிலேயே சில டைம் போடுவேன். அப்படியே பழத்தூளுமே அதில் போடுவேன். 3 to 5 நாளில் வந்து நல்லாவே ஊறி அப்படியே மக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதை நல்லா கலக்கி விட்டு கொண்டாந்து கொடுக்கலாம். கருவேப்பிலைக்கு வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாக தேவைப்படும் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி கழனி தண்ணி இந்த மாதிரி நம்ம லிக்விட் உரமும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மண்புழு உரத்தில் வந்து இந்த வேப்ப முன்னாக்கு கொஞ்சமாக கலந்து அதையும் மூட்டு பகுதியில் போட்டு விடலாம். ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவை நம்ம போடலாம். அதுக்கப்புறம் இந்த காய்கறி கழிவும் போடலாம். மூட்டை சுற்றி நம்ம குழி பறித்து இந்த மாதிரி போட்டு மூடிட்டு வந்தால் இதுவே நமக்கு போதும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 10 நாளைக்கு ஒரு தடவை புளிச்ச மோர் தெளிங்க. அதுக்கப்புறம் மீன் அமிலம் மாதிரி இருந்தால் அதுவும் கொடுங்க. இல்லை மீன் கழுவின தண்ணி இருந்தால் அது ஊற்றுங்க. வந்து நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது மீன் கழுவின தண்ணியில், அதுவும் அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு வாங்க. நல்லா சூப்பராக உங்களாலையும் கருவேப்பிலை வளர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது போன்ற நல்ல கார்டனிங் டிப்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.